தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொங்கல் பண்டிகைக்கு கூடுதலாக 2 சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. மைசூருவில் இருந்து தூத்துக்குடிக்கும், பெங்களூருவில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மார்ச் முதல் வாரத்தில் பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. செய்முறை தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகம் திறப்பு. எடுத்து வரும் பணம், பொருட்களுக்கு ஆவணங்கள் உள்ளதா என போலீசார் தீவிர சோதனை. யார் அந்த சார் என்று அதிமுகவினருக்கு தெரிந்திருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம். மாணவர்களை அச்சுறுத்தி கல்வியை தடுத்து விடாதீர்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். பொள்ளாச்சி சம்பவம் குறித்த முதல்வரின் பேச்சை கண்டித்து அதிமுகவினர் அமளி. அதிமுக இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. யார் அந்த சாருக்கு போட்டியாக இவன்தான் அந்த சார் என திமுக பதிலடி. சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகியுடன் இபிஎஸ் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு அதிரடி. பாலியல் இச்சையை தாய் மகளுடன் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறுவதுதான் பெண் உரிமையா? உலகில் எந்த நாட்டில் மது இல்லை என்றும் சீமான் கேள்வி. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பயன்பெறாத மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். நலத்திட்ட உதவிகள் வழங்க ஆந்திரா வந்துள்ள பிரதமர் மோடி விசாகப்பட்டினத்தில் ரோட் ஷோ. பிரதமருடன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்பு. சென்னையில் இருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு. விமானியின் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பிய 148 பேர். விக்கிரவாண்டியில் பள்ளி சிறுமி பலியான சம்பவத்தில் கைதான தாளாளர், முதல்வர், ஆசிரியையின் ஜாமீன் மனு தள்ளுபடி. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருமண ஆவணப்பட விவகாரத்தில் நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கு இறுதி விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி 113 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.